கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம். நான் உங்க சிலுவை காவி. இன்னைக்கு இந்த காணொளி காட்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வேதாகமும் விஞ்ஞானமும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல நம்ம சில காரியங்களை நம்ம வருகிற நாட்கள்ல பார்க்க போறோம். அதனுடைய ஆரம்ப காரியமா ஒரு காரியத்தை பத்தி பார்க்க போகிறோம். இந்த காரியத்தின் மூலமாக நம்முடைய வேதமும் விஞ்ஞானமும் எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாவே மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் பாத்தீங்கன்னா முரண்பாடு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் மத்த மெய்ஞானம்னு சொல்ல மத்த காரியங்களை தவிர்த்து இந்த வேதாகமத்தை வச்சு பார்க்கும் பொழுது முதலாவது விஞ்ஞானம் வேதாகமத்தை எதிர்த்தது. பிறகு விஞ்ஞானமே வேதத்தினுடைய அறிவியலை ஒத்துக்கொண்டதும் அநேக விஷயங்கள் இருக்கு. அப்படி அதுல என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இதுவரைக்கும் விஞ்ஞானம் வேதத்துல இருக்கிறத ஒத்து போயிருக்கு, வேதமும் விஞ்ஞானம் ஒரே நேர்கோட்டில் என்னென்ன விஷயங்கள்ல பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலி காட்சியின் வாயிலாக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுப்பாருன்னு நம்ம விசுவாசிப்போம். ஆவியானவர் நம்ம கூட இடைபடுவாராக. நாம தொடர்ந்து இதில் பயணிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சிலுவை காவியனின் வேதாகமும் விஞ்ஞானம். வணக்கம், நான் உங்க சிலுவை காவியன். இன்ட்ரோல எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தம்ப்நெயிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க, கேப்ஷன்லையும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, உலகத்திலே உயிர்கள் எப்படி உண்டானது, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, விஞ்ஞானம் இது எப்படி ஒப்புக்கொண்டது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வேதாகமும் விஞ்ஞானமும் இந்த விஷயத்துல ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படி என்றால், அறிவியல் என்பது ஞானம், பைபிள் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனுஷர்களுடைய ஞானம் தேவனுக்கு பைத்தியமாக இருக்கிறதன் பொருந்தியல்ல பவுல் எழுதுகிறார். அவர் இன்னொரு 2-3 காரியங்கள்ல பார்க்கும் பொழுது இன்னும் 2-3 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் ஞானிகளை தந்திரத்தில் பிடிக்கிறாரா. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானம் என்று வேதம் சொல்கிறது. அறிவும் புத்தியும் அவரிடத்திலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஆண்டவர் கொடுத்த வேதாகமும் அவருடைய வார்த்தையும் இந்த உலகத்திலே ஞானம் என்று பெயர் பெற்று அவரிடத்துல வெளிப்பட்ட ஞானமும் எப்பவுமே ஒரே மாதிரிதான் பயணிக்கும், வேறு விதமா பயணிக்காது. இன்னைக்கு ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாத மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. ஆனா நமது வேதமும் விஞ்ஞானமும் இப்பொழுது ஒரே நேர்கோட்டில தான் பயணிக்கும். இன்னைக்கு இந்த காரியத்துல உலகத்திலே உயிர்கள் எப்படி உண்டானது அப்படிங்கிற காரியத்துல அது எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது இதை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வேதாகத்தை படைப்பை பற்றி 2 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அது ஆதியாகமும் 1 மற்றும் 2. முதலாவது அதிகாரம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதோடைய எக்ஸ்பிளனேஷனா அது எப்படியெல்லாம் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல தேவன் படைப்பை பற்றி பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்துல தான் அதை எப்படி படைத்தேன் என்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். இதுதான் நான் புரிந்து கொண்டது. அது உங்களுக்கும் போய் கர்த்தர் விளக்குவார் என்று கர்த்தர் புரிய வைப்பார். இன்னும் பெரிதான ஞானங்களை வெளிப்படுத்துவார், பெரிதான ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம். வாங்க நம்ம முதலாவது இதை குறித்து வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படைப்பின் காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20-21. மனிதனை தேவன் மண்ணினாலே படைத்தார், அது நமக்கு தெரியும். மனிதனை தவிர்த்து மற்ற ஜீவராசிகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம். ஆதியாகமம் 1:20-21 வாசிப்போம். இது 20-21 வானத்து பறவைகளையும் கடல்ல வாழுகிற மச்சங்களையும் நீர்நிலைகள்ல இருக்கிற உயிரினங்களையும் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கறத குறித்து பேசுகிறது. 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது, ஜலம்னா தண்ணீர், நீரானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்க பார்க்கும் பொழுது எங்க இருந்து வானத்திலே பறக்கும் பறவைகளும் நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் எங்க இருந்து எதுல இருந்து வந்தது அப்படிங்கிறத குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. எதுல இருந்து ஜனிப்பிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜலமானது, ஜலம் என்றால் கடல். சரிங்களா? இன்னும் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம முன்னாடி இருக்கிறத பார்க்கும் பொழுது, அதாவது 6வது வசனம் 7வது வசனம்லாம் பார்க்கும்போது 8-9 பார்க்கும் பொழுது வான ஜலத்திலிருந்து வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பேர் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப இங்க ஜலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா சமுத்திரத்துல தான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆறுல இருந்தோ
இல்ல ஒரு சின்ன ஒரு குட்டையில இருந்தோ இந்த உலகம் முழுக்க இருக்கிற சகல விதமான நீர்வாழ் ஜந்துக்களையும் வானத்துல பறக்கிற பறவைகளையும் உண்டு பண்ண முடியாது. அப்ப மகா மச்சம் என்கிற மிக மிகப்பெரிய சேர்ந்த ஜலமாகிய சமுத்திரத்திலிருந்து தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இங்க ஜலம் என்பது சமுத்திரத்தை தான் குறிக்குது. நம்ம இங்க பார்க்கிறோம் 20ஆம் வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, ஜலமானது திரளாய் வானத்து பறவைகளையும் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் ஜனிப்பித்தது. அப்புறம் அதை ஆண்டவர் பேர் பேரா சிருஷ்டித்தாராம். 1:20-21ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:20-21. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவியலும் இதை ஒத்துக்கொண்டது. ஏன் அப்படின்னா அறிவியல் என்ன சொல்கிறோன்னா ஜலத்துல இருந்துதான், அதாவது சமுத்திரத்திலிருந்து தான் உயிர்கள் உண்டானது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது. இது எப்படின்னா ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடத்தியிருக்கிறாங்க. அந்த பேர் எனக்கு சற்று மறந்து போகுது. அது யார் நடத்தினாங்கன்னு அதை கீழே நான் போடுறேன், கேப்ஷன்ல போடுற அந்த ஆராய்ச்சி நடத்துற விஞ்ஞானியோட பேரை போடுறேன். ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பூமி மாதிரி மிகப்பெரிய செட்டப், அதை செட்டப் பண்ணி ஒரு லேப் செட்டப் பண்ணி அந்த நேரம் பூமி உருவான நேரத்துல என்னென்ன வாயுக்கள் இருந்தது, அது எந்தெந்த டெம்பரேச்சர்ல இருந்தது, அது எப்படியெல்லாம் பூமி அந்த டைம்ல இருந்தது, அதாவது உயிர்கள் உருவான நேரத்துல எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லி அசியூம் பண்ணி ஒரு லேப் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. லேப் செட்டப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்துருக்குறாங்க. ஏதாவது உயிர்கள் உருவாகிறதுக்கான ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா, எதுவும் காரியங்கள் தென்படுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அறிவியல் கூற்று ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா அமினோ ஆசிட் அப்படிங்கிறதான காரியத்துல இருந்தா புரதங்கள் வெளிப்படுது, புரதங்கள் உண்டானுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமினோ ஆசிட் முதல்ல எங்க உற்பத்தி ஆயிருக்கு, எங்க இது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல அவங்க கண்டுபிடிச்சது எங்க இருந்துன்னா சமுத்திரத்துல இருந்துதான், கடல்ல இருந்துதான் இந்த அமினோ ஆசிட் முதல்ல உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்துதான் ஒவ்வொரு அணுக்களாக உருவாகி ஒவ்வொரு உயிரினங்கள் வந்தது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதைதான் சிம்பிளிஃபையா ஆண்டவர் 2 வசனத்துல முடிச்சிட்டாரு. ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுதின் கட்டளையும் ஜோடி ஜோடியாக அவரே அதை சிருஷ்டித்தார் என்கிறதான விரிவாக்கத்தையும் நாம 1:20-21 பாக்குறோம். சரி, நம்ம அறிவியலுக்கு வருவோம். இவங்க அப்படியே ஆராய்ச்சி ஒண்ணு பெருசா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆயும் அதுல பெருசான எந்த ஒரு மாற்றங்களுமே ஏற்படலை. எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டாங்க. என்னடா இது, நாம எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோமே, சூரியன் எப்படி இருந்துச்சு, சந்திரன் எப்படி இருந்துச்சு, இந்த ஆக்சிஜன் எத்தனை டெம்பரேச்சர்ல இருந்தது, கார்பன் டை ஆக்சைடு எத்தனை டெம்பரேச்சர்ல இருந்தது, இப்படி எல்லாமே செட்டப்ல கரெக்டா பண்ணிட்டோமே, ஆனா ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒண்ணு தோணி இருக்கு. இது எல்லாமே இருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். என்னன்னா இடி மின்னல் மழை, இது மட்டும் இல்லை. சரிங்களா, இதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இடி மின்னல் மழை இது 3மே இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, செயற்கையாக ஒரு இடி மின்னல் மழையை லைட்னிங் வச்சு எலக்ட்ரிக் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொடுத்து பார்ப்போம், அதை கொடுத்து பார்த்தா ஏதாவது மாற்றங்கள் தென்படுதா, ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத மாதிரி பார்த்துருக்குறாங்க. அதே போல அவங்க அதை லைட்னிங் கொடுத்துருக்குறாங்க. லைட்னிங் கொடுக்கவும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லைட்னிங் கொடுத்த ஒரு 3ஆவது நாள், அதாவது அந்த சமுத்திரம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் செயற்கையா உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த கான்செப்ட்ல அந்த இடி விழுகவும் அந்த மின்னல் விழுகவும் அங்க அந்த 3ஆவது நாளுக்கு அப்புறம் அந்த சமுத்திரம்ங்கிற செட்டப் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்பதான் உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கு, ஓ இதுதான் உயிர்கள் உருவாகிறதுக்கான ஒரு காரியம். எல்லாம் இருந்தா மட்டும் பத்தாது, உயிர்கள் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு இந்த லைட்னிங், இந்த மழை, இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு எப்படிப்பா வேதம் ஒத்து போகுது? சரி, ஃபர்ஸ்ட் சொன்ன ஓகே ரைட்டு, 2வதுக்கு எப்படிப்பா வேதம் ஒத்து போகுது அப்படின்னு திருப்பினீங்கன்னா, 2வது அதிகாரத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, இதுல இன்னும் நம்ம நல்லா டீப்பா புரிஞ்சுக்கணும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 5 மற்றும் 6 வசனங்கள் என்ன சொல்கிறதுனா, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பண்ண பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை.
அப்பொழுது மூடுபனியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. அதுக்கு பிறகுதான் மனுஷனை ஆண்டவர் படைக்கிறார். அதாவது முதல்ல அது நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓரலான கான்டெக்ட், சரிங்களா, ஓரலான விஷயம். அதாவது படைப்பை பற்றின ஒரு ஜெனரல் இது, அதாவது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. 2வது அதிகாரம் அது எப்படி படைத்தார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இங்க நல்லா நம்ம பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரத்துல பூமியின் மேல் சகலவித செடிகள் முளைக்கல, எந்த பூண்டுகளும் இல்லாது. என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு உயிர்களும், தாவர உண்ணி முதற்கொண்டு மாம்ச உண்ணி வரைக்கும், விலங்குகள் வரைக்கும் எந்த ஒரு உயிர்களும் இன்னும் பூமியின் மேல ஜலத்துல உண்டாகவில்லை. ஏன் உண்டாகவில்லை அப்படிங்கிறத இங்க ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. இதுல நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பூமியின் மேல உயிர்களை உருவாக்க மழையும், சமுத்திரத்திலே உயிர்களை உருவாக்க இடியும் தேவன் அங்க கட்டளையிடுகிறார். அதனாலதான் வந்து உயிர்கள் உருவானது. இததான் சயின்ஸும் ஒத்துக்குது. என்னன்னா, அமினோ ஆசிட்ல இருந்து தான் மனிதன் வந்து, அதாவது உயிர்கள் உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடல்வாழ் ஜந்துக்கள் உருவானது அமினோ ஆசிட்ல இருந்து தான், சரிங்களா. அதே மாதிரி மனிதன் உருவானது, மனிதன் இந்த விலங்குகள் நடமாட ஊர்வனை எல்லாம் உருவானது மண்ணில் இருந்துதான். இதையும் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளும். இதுவரைக்கும் ஒத்துக்கொண்ட விஞ்ஞானம் இதையும் ஒத்துக்கொள்ளும். ஏன்னா இங்க நான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, எதுவுமே முளைக்கல, எதுவுமே உருவாகல. காரணம் ஏன்னா மழை பெய்ய பண்ணவில்லை. கர்த்தர் பூமியின் மழைய கொடுக்கல, சரிங்களா. அப்ப வந்து மூடுபனி வந்து மழை பெஞ்சு அதுக்கு பிறகுதான் வந்து பூமியிலையும் அங்க சமுத்திரத்திலையுமே வந்து உயிர்கள் உருவாகுது. இப்படிதான் வந்து, அதான் முன்னாடி நான் சொன்னது போலதான். முன்னாடி நான் என்ன சொன்னேன், மெய்யான தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற வேதமும் மெய்யான தேவன் தருகிற விஞ்ஞானம் என்ற அறிவியலும் எப்பொழுதுமே ஒரே நேர்கோட்டில தான் பயணிக்கும். ஏன்னா 2யுமே தர்றது ஒருவர் தான். அவரிடத்துல வந்து முரண்பாடுகளுக்கு வேலை கிடையாது, சரிங்களா. நான் மனிதன் வந்து கொஞ்சம் லேட் கம்மர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே அவனுக்கு புரியும். ஏன்னா அவருடைய ஞானத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. தன்னை ஞானவான்னு சொல்லி கொடுக்குற எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால பொறுமையாத்தான் அவனுக்கு புரியும். புரியும் பொழுது அவனே அறிந்து கொள்வான், அவரே தேவன் என்று. நான் இதுக்கான அந்த ஆராய்ச்சி பத்தின காரியங்களையும் நான் போடுறேன். அது என்ன ஆராய்ச்சி நேம்னு போடுறேன். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி அநேக காரியங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர வேண்டுமா ஜெபித்துக் கொள்ளுங்க. நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.